Hi friends, welcome to Sharvini Samayal. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Sharvini Samayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற ரவையோட அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணி சரியானதாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஆகிட்டு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் ரவை அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாயிரும். அடுத்து இதில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பொதுவாக இனிப்பு குழி பணியாரம் செய்கிறதுக்கு வாழைப்பழம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாழைப்பழம் நல்லா பழுத்த கனிந்த வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பூவன் வாழைப்பழம் சேர்க்க போகிறேன். நான் இதில் 4 பூவன் வாழைப்பழங்கள் சேர்க்க போகிறேன். நல்ல கனிவான பழமாக பார்த்து சேர்த்திங்கன்னா குழிப்பணியாரத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் ஈக்குவலான குவான்டிட்டியில் சேர்த்துருக்கிறதால குழிப்பணியாரம் நல்ல தித்திப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருக்குறோம், அதனால் பணியாரம் நல்ல தித்திப்பாக இருக்கும். நாம் சேர்த்துருக்கிற வாழைப்பழமும் சர்க்கரையும் ரவையோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் வாழைப்பழமும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடித்து கூட இந்த ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைப்பழம் எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விடணும். சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடவே 100 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவைக்கு 100 கிராம் அளவுக்கு மைதா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்குறதால குழிப்பணியாரம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குழிப்பணியாரம் செய்யலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு பணியார கல்லில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் விடணும். குழிப்பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நாம் பணியார கல்லில் விட்ட எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பணியார கல்லில் விடணும். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா பணியாரம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் கரைச்சி வச்சிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்ததுன்னா நமக்கு குழிப்பணியாரம் கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். நான் இன்றைக்கி குழிப்பணியாரத்துக்கு இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். பணியார மாவு முதல்ல நம்ம ஊற்றும் போது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். 2 பக்கமும் பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பணியாரத்தை எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கன்னா 2-3 தடவை பணியாரத்தை திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் பணியாரம் செய்ய போகிறேன்.
சுட சுட அருமையான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி குழி பணியாரம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.